ஃபஸ்ட்டு VPN கனெக்ட் பண்ணிட்டு கேப்கட்டில் வந்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் வந்தாச்சு. இப்போ வந்து லைன் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்குள்ளே போய் இங்கே பாருங்கள். எஃப்எக்ஸ்குள்ளே போய் வீடியோ எஃப்எக்ஸ்குள்ளே போய் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஷார்பன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஷார்பன் எட்ஜஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. லோட் ஆகும். அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும் ஷார்பன் எட்ஜஸ்ன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நம்ம கலர் கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அட்ஜஸ்ட்டுன்னு, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரில்லியன்ஸ், கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். நான் எது வைக்கணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளாக் கலர் வீடியோ நான் எடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் கலர் வீடியோ எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் வீடியோவில் நல்லா வந்து இது வந்து ஃபிலிம் வின்டேஜ் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ளைஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ளைஸில் வந்து நான் வந்து செகண்ட் ஒன்றா இருக்குல்ல, அதை நான் கொடுத்து டிக் கொடுத்து நான் அதை கொஞ்சம் பெருசாக்கிறேன், கரெக்டாக ஸ்க்ரீன் வர மாதிரி. இந்த வீடியோவுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வீடியோவுக்குமே எல்லா வீடியோவுக்குமே நம்ம வந்து இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ கான்ட்ராஸ்ட், ஷார்பன், கிளாரிட்டி எல்லாமே நான் பிரில்லியன்ஸ் எல்லாமே நான் வச்சிட்றேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு நம்ம குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அது குவாலிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும், அது குவாலிட்டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஓவர்லேக்கு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு வெள்ளை வீடியோ இருக்கும், அது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் கலர் வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய் ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வருமா நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வீடியோ வந்து பெருசாக இருந்துச்சு, பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது, அதனால் நான் க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெருசாக்கணும், ஸ்ப்ளைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஃபில்டர் போகிறேன். ஃபில்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகல. டார்க்கன் எது வேணுமோ சாஃப்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹார்டு, லைட்டனு, சைடு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அந்த சாஃப்ட்டே கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்டே நான் வச்சுக்க போகிறேன். சாஃப்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு சாஃப்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து நான் வந்து கம்மியாக வைக்கிறேன். அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கம்மியாகிட்டு கரெக்டாக நான் அந்த பெருசாக வைக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள், கரெக்டாக இருக்கா, அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் தான் மாற்ற போகிறோம். இப்போ 4Kன்னு இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். 4Kன்னு வச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 4K வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. நீங்கள் வந்து இது யூடியூப் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். 1080p 60 fps ஆப்டிக்கல் ஃப்ளோ ஆன் பண்ணிக்கிறேன்.